எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். யாரு? இவர் வீட்டு பணத்தை எடுத்தே கொடுத்தாரு. எங்க அரசாங்க பணத்தை தான் கொடுத்த ஸ்டாலின் அவர்களே. அது எப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்க? இந்த 1000 ரூபாய் வந்து அரசாங்கத்துல நிதியை பெருக்கி உயர்த்தி கொடுக்கல, கடன் வாங்கி கொடுக்கறீங்க. அது இங்க இருக்கிற ராமசாமி, குப்புசாமி, எங்க இருக்கிற லட்சுமி, யாரு வேணாலும் முதலமைச்சரானா கொடுக்கலாம். கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன? இதுக்கு என்ன ஆட்சி தேவையா? நீங்க சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை எப்ப கொடுத்தாங்க? 28 மாசம் கழிச்சுதான் கொடுத்தாங்க. உடனே கொடுத்தாங்களா? 28 மாசம் நாங்க போராடணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக, பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் நான் இருந்தேன். பல முறை சட்டமன்றத்தில் தெரிவிச்சேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அறிவித்தவாறு அந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று நான் உட்பட எங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அத்தனை பேரும் குரல் கொடுத்தோம். பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கோரிக்கை வச்சோம், பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்தணும். அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான், அந்த அழுத்தத்தின் காரணமா தான் இந்த தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு அதிமுக கட்சி தான் உதவுச்சு. இந்த மகளிருடைய கஷ்டத்தை உணர்ந்து திமுக அரசாங்கம் கொடுக்கல. இப்ப அறிவிச்சிருக்கார், அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது. இன்னும் 8 மாசம் தான் தேர்தல் இருக்குது. இப்ப மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு, கட்சி செல்வாக்கு இழந்துட்டாரு. வேற வழி இல்ல. 30 லட்சம் பேருக்கு கூடுதலாக இந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். இன்னும் வேற 8 மாசம் தான் கிடைக்கும். அப்புறம் 52 மாசம் என்ன ஆச்சு? 52 மாசம் ஏமாத்திட்டார்ல. சொல்லுங்க, 52 மாசம் ஏமாத்திட்டார்ல. ஆக இவர்களுக்கு மக்களுடைய ஓட்டு தேவை, நம்முடைய தாய்மாருடைய ஓட்டு தேவை, சகோதரருடைய ஓட்டு வாக்குகள் தேவை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை உணர்ந்து கொடுக்கல, கஷ்டத்தை உணர்ந்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக வைத்து இன்றைய முதலமைச்சர் கூடுதலாக இந்த 30 லட்சம் பேர் கொடுப்பதாக விதிகளை தளர்த்தப்பட்டது என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். இப்படி நாடம் ஆடுகின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா?